வணக்கம். பிப்ரவரி 7ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று பிப்ரவரி 6ஆம் தேதி நிஃப்டி 0.4% குறைவாக க்ளோஸ் ஆனது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 13,500 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 17,000 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக தொடர்றாங்க 3,500 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 11,500 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 8,800 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக தொடர்றாங்க 2,700 கோடி ரூபாய்க்கு. பிப்ரவரி 7ஆம் தேதி இன்னைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: எல்ஐசி இந்தியா, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, எஸ்எம்எல் இசூசு, என்ஹெச்பிசி, ஆயில் இந்தியா, மெசகன்டாக் ஷிப் பில்டர்ஸ், ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஹனிவெல் ஆட்டோமேஷன், ஆல்கம் லேபரேட்டரிஸ், கேப்லின் பாயிண்ட் லேபரேட்டரிஸ், சன் டிவி, டெலிவரி, செஞ்சுரி பிளைபோர்ட், பல்ராம்பூர் சீனி மில்ஸ், விஏடெக் வபாக் மற்றும் ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் ப்ராடக்ட்ஸ். ஆர்பிஐ ரேட் கட் குறித்தான முடிவு இன்னைக்கு வெளியிட இருக்கிறாங்க. பிப்ரவரி 7ஆம் தேதி இன்ட்ரெஸ்ட் ரேட் குறித்து முடிவு எடுக்கிறாங்க ஆர்பிஐ. உத்தரப்பிரதேஷ் அரசு நிதியாண்டு 2026 எக்ஸைஸ் பாலிசி வெளியிட்டிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த சில தகவல். இப்போ லிக்கர் ஷாப்புடைய லைசன்ஸ் எல்லாமே லாட்ரி வழியாக வழங்கப்படும். பழைய உரிமம் புதுப்பிக்கப்படாது. ஆல்கஹால் விலை அதிகரிக்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. இலக்கு வைத்திருக்கிறாங்க அரசு. வருவாய் இலக்கு 55,000 கோடி ரூபாய். போன ஆண்டுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 4,000 கோடி ரூபாய் கூடுதலாக இலக்கை நிர்ணயித்திருக்கிறாங்க உத்தரப்பிரதேஷ் அரசு. குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க டாடா நிறுவனம். மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். நெட் ப்ராஃபிட் 497 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 34% அதிகரிச்சிருக்கு. மணி கண்ட்ரோல் நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது 505 கோடி ரூபாய். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது மறுபடியும் 34% அதிகரிச்சிருக்கு. 4,656 கோடி ரூபாய். மணி கண்ட்ரோல் நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது 4,613 கோடி ரூபாய். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியுடன் ஒரு கான்ட்ராக்டில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. சக்தி சாஃப்ட்வேர் அப்கிரேட் சம்பந்தமான கான்ட்ராக்ட் இதுன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. டிசிஐ எக்ஸ்பிரஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 3 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் பிப்ரவரி 12ஆம் தேதி. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி மணி கண்ட்ரோல் ஒரு முன்னோட்டம் கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம்? வருவாய் எதிர்பார்ப்பது 31,040 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 23% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நெட் ப்ராஃபிட் 3,089 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 26% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எபிட்டா மார்ஜின்ஸ் எதிர்பார்ப்பது 14.5%. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 170 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ராயல் என்ஃபீல்ட் தரப்பு அப்டேட் இருக்கு. ஐஷர் மோட்டர்ஸ் அவங்களுடைய லிமிடெட் எடிஷன் ஷாட்கன் 650 அறிமுகம் செய்கிறாங்க. ஐகான் மோட்டார் ஸ்போர்ட்ஸுடைய பார்ட்னர்ஷிப்பில் இதை அறிமுகம் செய்கிறாங்க. வெறும் 100 வாகனங்கள் மட்டுமே அறிமுகம் செய்கிறாங்க. இதோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பிப்ரவரி 6ஆம் தேதி துவங்கி இருக்கு. விலை நிர்ணயித்திருப்பது 4,25,000 ரூபாய். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 16,891 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 84% அதிகரிச்சிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அல்லது எபிட்டா 23,551 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 16% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 4% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 2.07%. போன ஆண்டு இதே குவார்ட்டருடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 35 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. நெட் என்பிஏ 0.53%. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 11 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. ஆர்இசி லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 4 ரூபாய் 30 பைசா. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் பிப்ரவரி 14ஆம் தேதி. எம்டார் டெக்னாலஜிஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. 200 கோடி ரூபாய்க்கான ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. கிளீன் எனர்ஜி அண்ட் ஏரோஸ்பேஸ் செக்டர்ஸ் கிட்ட இருந்து தான் இந்த ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த கிளைண்ட்ஸ்ன்ற தகவல் வெளியிடல. பிவிஆர் ஐநாக்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. டோட்டல் இன்கம் 17,388 மில்லியன் ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் 15,693 மில்லியன் ரூபாயாக இருந்தது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 681 மில்லியன் ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் 412 மில்லியன் ரூபாயாக இருந்தது. எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், எபிட்டா விரிவாக்கம், ஏர்னிங்ஸ் பிஃபோர்,
இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், டெப்ரிசியேஷன் மற்றும் அமார்டைசேஷன் 2583 மில்லியன் ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் 2259 மில்லியன் ரூபாயாக இருந்தது. எபிட்டா பெர்சன்டேஜ் மார்ஜின் பார்க்கும்போது 19.9%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 14.4% இருந்தது. ஆவரேஜ் டிக்கெட் பிரைஸ் 281 ரூபாய். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 4% அதிகரிச்சிருக்கு. எஃப்என்பி ஃபுட் அண்ட் பீவரேஜஸ் ஸ்பெண்ட் பர் ஹெட் 140 ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டர் ஒப்பிட்டு பார்க்கும்போது 6.5% அதிகரிச்சிருக்கு. 11 புது ஸ்க்ரீன்ஸை திறந்திருக்கிறாங்க இந்த குவார்ட்டரில். இப்போ கம்பெனி கைவசம் 1728 ஸ்க்ரீன்ஸ் இருக்கு 111 நகரங்களில். ஊனோ மிண்டா குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 75 பைசா. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 4184 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 19% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 233 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 21% அதிகரிச்சிருக்கு. BEML டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 5 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் February 14. KPI கிரீன் எனர்ஜி டிவிடெண்ட் மற்றும் ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 20 பைசா. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் February 18. குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது டோட்டல் ரெவென்யூ இயர் ஆன் இயர் 40% அதிகரிச்சிருக்கு 466 கோடி ரூபாய். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 85 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 68% அதிகரிச்சிருக்கு. ஹீரோ மோட்டோகார்ப் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 100 ரூபாய். குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல் கிடைத்த டேட்டா. நெட் ப்ராஃபிட் 1203 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 12% அதிகரிச்சிருக்கு. மணி கண்ட்ரோல் நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது 1114 கோடி ரூபாய். ரெவென்யூ 10,211 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 5% அதிகரிச்சிருக்கு. மணி கண்ட்ரோல் எதிர்பார்த்தது 10,099 கோடி ரூபாய். ஜொமேட்டோ பெயர் மாற்றம் செய்கிறாங்க. மணி கண்ட்ரோல் கிடைத்த தகவல். புது பெயர் இட்டர்னல்னு மாற்றுறாங்க. ஆனால் ஜொமேட்டோ ஆப்புடைய பேரை அவங்க மாற்ற போகிறது இல்லை. ஆனால் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய அவங்களோட டிக்கர் நேமை மாற்றுறாங்க இட்டர்னலாக. இட்டர்னல் கீழே 4 மேஜர் பிஸ்னஸ் இருக்கும். ஒன்று ஜொமேட்டோ, பிளிங்கிட், டிஸ்ட்ரிக்ட் மற்றும் ஹைப்பர் பியூர். BSE பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் இரட்டிப்பாயிருக்கு 220 கோடி ரூபாய். ரெவென்யூ இரட்டிப்பாயிருக்கு 773 கோடி ரூபாய். கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 20 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் February 14. ITC குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல் கிடைத்த டேட்டா. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 6 ரூபாய் 50 பைசா. ஸ்டாண்டலோன் பேசிஸில் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 18,290 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 8% அதிகரிச்சிருக்கு. மணி கண்ட்ரோல் நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது 18,366 கோடி ரூபாய். நெட் ப்ராஃபிட் 5,638 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 1% அதிகரிச்சிருக்கு. மணி கண்ட்ரோல் எதிர்பார்த்தது 5,124 கோடி ரூபாய். அவங்க புது முதலீடு செய்கிறாங்க. ITC ஆம்பிள் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல 100% ஸ்டேக் வாங்குறாங்க. இந்த ஆம்பிள் ஃபுட்ஸ் கைவசம் 2 பிராண்ட் இருக்கு. பிராசுமா மற்றும் மீட்டிகோ இரண்டுமே அவங்களுடைய பிராண்ட். அதை வாங்குறாங்க. ஃப்ரோசன் ஷீல்ட் அண்ட் ரெடி டு குக் ஃபுட் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய நிறுவனம் இது. எப்படி வாங்குறாங்க? 2 கட்டமாக. முதல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 131 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க. செகண்டரி பர்ச்சேஸ் 56 கோடி ரூபாய். ஸோ ஒட்டு மொத்தமாக 62.5% ஸ்டேக்கு ஏப்ரல் 2027 வாங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ITC. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. பாரதி ஏர்டெல் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல் கிடைத்த தகவல். ரெவென்யூ 45,129 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 19% அதிகரிச்சிருக்கு. மணி கண்ட்ரோல் எதிர்பார்த்தது 43,874 கோடி ரூபாய். நெட் ப்ராஃபிட் 505% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் 14,781 கோடி ரூபாய். இதற்கு ஒரு முக்கிய காரணம் ஒரு ஒன் டைம் கெயின் இருந்திருக்கு 7,546 கோடி ரூபாய். இண்டஸ் டவர்ஸ் ஷேர்ஸ் அவங்க கன்சாலிடேட் பண்ணதில் வந்தக்கூடிய வருவாய் அது. மணி கண்ட்ரோல் எதிர்பார்த்தது 5,039 கோடி ரூபாய். ARPU ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர் 245. போன வருடம் இதே குவார்ட்டரில் 208 ரூபாயாக இருந்தது. ரெயில்டெல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. நார்த் ஃப்ரண்டியர் ரயில்வே கிட்ட இருந்து ஒரு ஆர்டர். அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய். பிரிட்டானியா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல் கிடைத்த டேட்டா. ப்ராஃபிட் 582 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 5% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 8% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் ஒப்பிடும்போது 4,592 கோடி ரூபாய். எபிட்டா அல்லது ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் 845 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 3% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா மார்ஜின் பார்க்கும்போது 18.4%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 19.3% இருந்தது. HG இன்ஃப்ரா குறித்து மணி கண்ட்ரோல் கிடைத்த ஒரு தகவல். கம்பெனியுடைய ஒரு ஜாயிண்ட் வெஞ்சருக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனை புதுப்பிக்கிற கான்ட்ராக்ட் இது. அதோடைய அவங்க லோவஸ்ட் பிட்டராக இருக்கிறாங்க இந்த டெண்டரில். 2,200 கோடி ரூபாய் மதிப்பு. இது ரயில் லேண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கொடுத்த டெண்டர் இது. இந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் HG இன்ஃப்ராவுடைய பங்கு 49% ஸ்டேக். இன்னொரு பார்ட்னர் யார் அந்த ஜாயிண்ட் வெஞ்சர்லன்னா DEC இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரைவேட் லிமிடெட். அவங்க கைவசம் 51% ஸ்டேக் இருக்கு.
சஃபயர் ஃபுட்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் KFC மற்றும் பிஸா ஹட் நடத்தக்கூடிய நிறுவனம். கன்சாலிடேட்டட் பேசிஸில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 127 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 2% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 7550 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 14% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா 1398 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 14% அதிகரிச்சிருக்கு. இந்த குவார்ட்டரில் 54 புது கடைகளை திறந்திருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக 963 கடைகள் இருக்குது இந்த குவார்ட்டர் முடிவில். பாரத் டைனமிக்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 4 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் February 14. கொச்சின் ஷிப்யார்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. 3 ரூபாய் 50 பைசா. குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 177 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 28% விழுந்திருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 1148 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. டேட்டா கிடைத்தது CNBC TV18 பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. CNBC TV18 கிடைத்த தகவல். நெட் ப்ராஃபிட் 40 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது இரட்டிப்பாக இருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 82% அதிகரிச்சிருக்கு. 967 கோடி ரூபாய். ரெவென்யூ கைடன்ஸை உயர்த்தி இருக்கிறாங்க. இது முழு நிதியாண்டு 2025 புதுசாக கொடுத்திருக்கிற கைடன்ஸ் 4550 கோடி ரூபாய். போன ஆண்டுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 65% அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட்டோட கைடன்ஸும் கொடுத்திருக்கிறாங்க. முழு ஆண்டு நிதியாண்டுக்கானது 280 கோடி ரூபாய், அதையும் உயர்த்தி இருக்கிறாங்க. போன ஆண்டுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 104% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. அப்போலோ டயர்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. மணி கண்ட்ரோல் கிடைத்த டேட்டா. நெட் ப்ராஃபிட் 337 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் ஒப்பிடும்போது 33% சரிஞ்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் 6829 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 5% அதிகரிச்சிருக்கு. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேத்துக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது நேற்று ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். கிளாக்ஸோ ஸ்மித் லைன் 13% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 1452% வால்யூம் அதிகரித்தது. VRL லாஜிஸ்டிக்ஸ் 11% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. ரிசல்ட் ரியாக்ஷனாக இருக்கலாங்க. 2629% வால்யூம் அதிகரிப்பு. ஷாரதா கிராப் 9% ஷேர் பிரைஸும் 148% வால்யூம் அதிகரிப்பு. ஜாக்சன் பால் ஃபார்மா 9% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 447% வால்யூம் அதிகரிப்பு. லிங்கன் ஃபார்மா 8% ஷேர் பிரைஸ், 198% வால்யூம். கேஸ்ட்ரால் 8% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 270% வால்யூம் அதிகரித்தது. கேர் ரேட்டிங்ஸ் 8% ஷேர் பிரைஸும் 167% வால்யூம் அதிகரிப்பு. லிபர்ட்டி ஷூஸ் 8% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 300% வால்யூம் அதிகரிப்பு. TTK பிரஸ்டீஜ் 5% ஷேர் பிரைஸும் 300% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ஷிவாலிக் ரசாயன் 13% வீழ்ச்சி, 1500% வால்யூம் அதிகரிப்பு. எக்ஸிகாம் டெலிசிஸ் 10% விழுந்தது, 830% வால்யூம் அதிகரிப்பு. ட்ரெண்ட் 8% சரிந்தது, 463% அதிகரித்தது வால்யூம். டிபி கார்ப் 6% வீழ்ச்சி, 186% வால்யூம் அதிகரித்தது. பஜேல் ப்ராஜெக்ட்ஸ் 6% சரிந்தது, 127% வால்யூம் அதிகரிப்பு. சோலார் இண்டஸ்ட்ரீஸ் 6% வீழ்ச்சி, 1000% வால்யூம் அதிகரிப்பு. ஃபீனிக்ஸ் மில்ஸ் 5% சரிந்தது, 213% அதிகரித்தது வால்யூம். BSE 5% வீழ்ச்சி, 100% வால்யூம் அதிகரிப்பு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் 4% வீழ்ச்சி, 125% வால்யூம் அதிகரித்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.